ரிப்போர்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் கோலாகல சீனிவாஸ் சார் இணைஞ்சிருக்கார். வணக்கம் சார். வணக்கம். மிகுந்த எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் தாவேக அரசினுடைய முதல் பட்ஜெட் இன்றைக்கி தாக்கல் ஆகியிருக்கு. எப்படி பார்க்குறீங்க சார்? இன்றைக்கி பட்ஜெட் தாக்கல் ஆகிருக்கு. பட்ஜெட்டில் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினும் கலந்து கொண்டு இருக்கிறார். நேற்றைக்கு கைதானார், இன்றைக்கி கலந்து கொண்டு இருக்கிறார். பட்ஜெட்டு ஏமாற்றம் தரக்கூடியதாக இருந்தது. எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னா, இந்த பட்ஜெட்டை முழுக்க ஒதுக்கீடுகளுக்கான அறிக்கையாக காணப்பட்டது. இதுக்கு இவ்வளோ ஒதுக்கீடு, அதுக்கு இவ்வளோ ஒதுக்கீடு, என்னென்ன ஒதுக்கீடு பண்ணாங்க அப்படிங்கிறது நியூஸ் பேப்பரை பார்த்தா எல்லோரும் தெரிஞ்சுப்பாங்க. அதை நம்ம சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. ஒரே ஒதுக்கீடு மயமாக இருக்கிறது. இதே தாவேக அரசு தான் பதவியேற்ற கொஞ்ச நாள்லேயே ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிட்டது. அந்த வெள்ளை அறிக்கையின் மூலம் தமிழ்நாட்டுக்கு லட்சம் கோடிக்கு கடன் இருப்பது அம்பலமானது. ஸோ தாவேக அரசு கொடுத்த தகவலின்படியே தமிழகத்தில் இருக்கிற ஒவ்வொருவர் தலையிலும் 1 லட்சத்துக்கும் மேலே கடன் இருக்கிறது. ஸோ தமிழ்நாட்டில் பிறக்கிற ஒவ்வொருத்தனும் 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே கடனோட பிறக்கிறான். இவ்வளவு கடன், லட்சம் கோடி கடன், அதுக்கு வட்டியே ஆயிரக்கணக்கான கோடிக்கு வருது. அப்படி இருக்கிறப்போ இவ்வளவு ஒதுக்கீடு எப்படி செய்ய முடியும்? எங்கே இருந்து பண்ணுறாங்க அப்படின்னா, டிஎம்கேவுடைய அதே பழைய தடத்தில் தான் இவங்களும் போகிறாங்க. என்னென்னா, இந்த கடனை அடைக்கிறதுக்கு கடன் வாங்குவாங்கள்ல, அதே போல் கடன் வாங்கி செலவு செய்தல். பட்ஜெட் அப்படிங்கிறது வெறும் ஒதுக்கீடுகளுக்கான அறிக்கை கிடையாது. இதுக்கு இவ்வளோ அமௌண்ட்டு, இதுக்கு இவ்வளோ ஒதுக்குறோம், இது கிடையாது. இது மட்டுமே கிடையாது. இது முழுக்க ஒதுக்கீடுகளுக்கான அறிக்கையாக இருக்கிறது. அதை தாண்டி பல முக்கியமான விஷயங்கள் இருக்கு. இப்போ தாவேக அரசு சொன்னது என்ன? லட்சம் கோடி கடனை டிஎம்கே அரசு சுமத்தி விட்டு செல்லுகிறது. அப்படின்னா இந்த கடனை எப்படி அடைக்க போறீங்க? இந்த கடனை தாண்டி கடனற்ற மாநிலமாக தமிழகத்தை எப்படி ஆக்குவது? அதுதான் தாவேக அரசுக்கு முன்னு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவாலாக இருக்க முடியும். அப்போ அதுக்கு இருக்கிற ஒரே வழி என்ன? தாவேக அரசு புதிய வருமானத்தை ஈட்ட வேண்டும். வருவாயை அரசு பெருக்கணும். அப்போதான் வருவாய் ஈட்டுவதற்கான புதிய இனங்களை தாவேக அரசு கண்டறிய வேண்டும். இப்போ வரைக்கும் ஐடென்டிஃபை பண்ணாமல் இருந்திருக்கலாம். பட் ஐடென்டிஃபை பண்ணி ரெவென்யூவை இன்க்ரீஸ் பண்ணணும். இதுதான் ஒரே வழி. இப்போ கூட மான்டேக் சிங் அலுவாலியா தலைமையில் அவங்க ஒரு குழு அமைக்க போகிறோம்னு சொல்லி அதையும் அனௌன்ஸ் பண்ணாங்க. அந்த குழுவுடைய நோக்கம் கூட புதிய வருவாய் இனங்களை கண்டறிந்து தமிழக அரசின் வருவாயை பெருக்குவது அப்படிங்கிறாங்க. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் தாவேக அரசுக்கு நிதி கிடைக்க 2 சோர்ஸ் தான் இருக்கு. ஒன்று, மத்திய அரசு தேர்ந்து தொடர்ந்து பெற்றுக்கொண்டே இருப்பது. தயவுசெய்து நிதி தாங்க கேட்டு வாங்கிக்கிட்டே இருக்கிறது. இன்னொரு பக்கம் கடன் வாங்குறது, உலக வங்கிட்டேருந்து கடன் வாங்கி ஏதோ ஒன்று கடனை வாங்கிக்கிட்டே இருக்கிறது. இப்படியே எத்தனை காலம் போக முடியும்? ஏன்னா உங்களுக்கு ஜிஎஸ்டி ரெவென்யூ கூட குறைஞ்சிருக்கு. அப்படிங்கிறப்போ ஒரு தொலைநோக்கு திட்டம் இல்லாத பட்ஜெட்டாக இருக்கு. இந்த பட்ஜெட்டில் எங்கேயாவது வருவாய் இனத்தை பெருக்கிறதுக்கு நாங்கள் இன்னென்ன திட்டங்களை தீட்டி இருக்கிறோம், அரசுடைய ரெவென்யூவை கூட்டுவதற்கு இந்த புதிய மாற்றங்களை செய்திருக்கிறோம்னு ஏதாவது ஒன்று இருக்கா? இதுக்கு முன்னால் கூட உங்கள்கிட்டே சொன்னதாக எனக்கு ஒரு ஞாபகம். அது என்ன அப்படின்னா, இப்போது தமிழ்நாட்டில் அரிய கனிம வளங்கள்லாம் இருக்குது, தாது வளம்லாம் இருக்குது. இப்போ எடுத்துக்காட்டால் அந்த தூத்துக்குடி அந்த பொருள் கார்னைட்டுன்னு மணலில் ஒரு அரிய வகை தாது இருக்குது. இப்போது இந்த தாதுவை சுரண்டி எடுத்து விற்று காசாக்கக்கூடிய வேலையை ஒரு தனியார் அமைப்பு பண்ணி கொண்டு இருக்கிறது. அரசு அஃபிஷியலாக அனுமதிக்குது. அரசுட்டேருந்து சொற்ப தொகைக்கு அதை ஏலத்துக்கு எடுத்துடுறாங்க, அள்ளி தட்டுறாங்க. ஒரு உத்தேச கணக்கின்படியே அந்த தனியார் அமைப்பு வருஷத்துக்கு 15,000 கோடி சம்பாதிக்கிறதா நம்ம கேள்விப்படுறோம்.
அது வந்து அணு ஆயுத தயாரிப்பு, அணுக்கரு உலையில் எரிபொருளாக பயன்படுது, இதுக்கெல்லாம் பயன்படக்கூடிய ஒரு அரிய வகை தாது. நான் என்ன கேட்குறேன், ஏதோ ஒரு தனியாக இருக்குது, அரசு இப்படி தார வார்க்குது இல்லை, ஏலம் விடுதில்ல, அதுக்கு பதிலாக அதை முழுக்க முழுக்க அரசே எடுத்து செய்யலாம்ல. அந்த கனிமங்களை பிரித்தெடுத்து அதை ஏற்றுமதி செய்து அதன் மூலமாக வருவாய் சம்பாதிக்கிற பணியை அரசே செய்யக்கூடாதா? அது அரசுக்கு சொந்தமானது. அரசு வந்து தனியாருக்கு மெனக்கட்டு ஏலம் விடுது, அதை அரசே செய்யட்டுமே. அப்போ எவ்வளோ பெரிய வருவாய் கிடைக்கும்? இது வந்து ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். இதே போல எத்தனை வருவாய் வரக்கூடிய வழிகளை எல்லாம் தனியாருக்கு இந்த அரசு திறந்து விட்டு இருக்கிறது. இதுக்காக நான் தாவேக்காவை குறை சொல்ல, ஏன்னா தாவேக்காங்கிற கட்சி இப்போத்தான் அண்மையில் உதவ முதல் தடவையாக இப்போத்தான் சில மாதங்களுக்கு முன்னால் வந்திருக்கு. இதை தனியாருக்கு தாரை வார்த்தது இதுக்கு முன்னால் இருந்த அரசுகள், அதுக்கு அவங்க தான் பொறுப்பேற்கணும். ஆனால் அதை இப்போ ஆட்சிக்கு வந்தாச்சுல தாவேக்கா, இதை கண்டறிந்து சரிப்படுத்தணுமா இல்லையா? அப்படி சரிப்படுத்துகிற மாதிரியான அதுக்கு அந்த விதமான அனௌன்ஸ்மெண்ட்டே இந்த பட்ஜெட்டில் இல்லையே. அப்புறம் மான்டேக் சிங் அலுவாலியாவை போட்டாப்புல மட்டும் என்ன ஆகிட போகுது? இப்போ மான்டேக் சிங் அலுவாலியாவே வந்து என்ன செய்ய போகிறாரு? இப்போ நான் சொன்னது மாதிரி இன்னும் தெளிவான ஆலோசனைகளை வழங்கிட்டு போயிடுவார், அவ்வளோதான். ஆலோசனை கேட்டால் தானே. இதே போல தான் டிஎம்கே கவர்மெண்ட்டும் செஞ்சுது. 2021 அவங்க ஆட்சிக்கு வந்ததும் எக்கனாமிக்ஸில் நோபல் பரிசு பெற்றவர்கள் பேரெல்லாம் சொல்லி ஒரு 5 குழு ஒன்று அமைச்சாங்க. அதில் முன்னாள் நிதித்துறை செயலாளர் நாராயணன் கூட இருந்தார் அந்த 5 குழுவில். இவங்க வந்து அடிக்கடி கூடி பேசி தமிழகத்தினுடைய நிதிநிலையை சீரமைக்கிறதுக்கும் தமிழகத்தை மேம்படுத்துவதற்கும் அரிய ஆலோசனைகளை தருவார்கள் அப்படின்னு அது ஒரு ட்ராமா நடந்தது. இந்த 5 பேரையும் கூட்டி அவங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணுறதுக்கான ஒரு நோடல் ஆஃபீஸராக தமிழகத்தினுடைய நிதித்துறை செயலாளர் இருப்பார் அப்படின்னு டிஎம்கே கூறியது. அவ்வளோதான், அதோட சரி. அதுக்கப்புறம் அந்த 5 பேரை வச்சு அவங்க எப்போ கூட்டம் போட்டாங்க, அவங்க என்னென்ன ஆலோசனை தந்தாங்க, எந்தெந்த துறையில் அவர்கள் ஆலோசனை தந்தார்கள், அவர்களுடைய ஆலோசனையை முன்வைத்து தமிழக அரசு எந்த அளவுக்கு முன்னேறியது, முன்னைக்கட்டில் 1 இன்ச்சுக்கு முன்னேறிச்சா, 1 சென்டிமீட்டர் அளவுக்கு அது முன்னேறிச்சா, எந்த தகவலும் கிடையாது. அது பற்றி எந்த வெள்ளை அறிக்கையும் கிடையாது. இப்போ அதே போல் தாவேக அரசு ஒரு அனௌன்ஸ்மெண்ட். என்ன ஒரே ஒரு வித்தியாசம் அப்படின்னா, டிஎம்கே கவர்மெண்ட் இருந்தப்போ அது முழுக்க முழுக்க பல பேர் வெளிநாட்டினரும் இருந்தார்கள். இது இந்திய பொருளாதார அறிவாளிகளாக இருக்காங்க. இவங்க அனௌன்ஸ் பண்ண இவ்வளவுதான். இதுக்கப்புறம் என்ன செய்ய போகிறாங்க என்னன்னு தெரியல. இப்போ தான் அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. ஸோ புதிய வருவாய் இனத்தை பெருக்காமல், புதிய வருவாயை உருவாக்குவதற்கான வழிகளை கண்டறியாமல் நீங்கள் எத்தனை பட்ஜெட் போட்டாலும் அந்த பட்ஜெட்னால எந்த புண்ணியமும் இல்லை. கடன் பெருகி கொண்டே தான் இருக்கும். கடனை அடைக்க கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை வந்து கொண்டு இருக்கும். அதனால இந்த தாவேக அரசுடைய பட்ஜெட்டை ஒரு முற்போக்கான பட்ஜெட்டுன்னு சொல்ல முடியாது. இதுக்கு அதுக்குன்னு சொல்லி அலோகேஷன், அதாவது நிதி ஒதுக்கீடு செய்கிறது பெரிய சாமர்த்தியமே இல்லை. இப்போ வந்து எல்லாத்துக்கும் பேர் வெற்றின்னு ஒன்று கொடுத்துட்டா அது பெரிய வெற்றியா? என்ன வெற்றி மடிக்கணினி அப்படின்னா உடனே வெற்றி ஆயிருமா? இந்த மடிக்கணினி திட்டம்ங்கிறது ஜெயலலிதா காலத்துலேருந்து இருந்துகிட்டு இருக்கிறது. அதை நீங்கள் கண்டினியூ பண்ணுறீங்க, பேர் மட்டும் மாற்றிருக்கீங்க, வெற்றி மடிக்கணினி திட்டம் அப்படின்னு சொல்லி வச்சாச்சு, அவ்வளோதான். ஸோ பழைய திட்டங்களுக்கு வெற்றிங்கிற புதிய பெயர் வழங்கப்பட்டிருக்கு. ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க. என்னை பொறுத்தளவில் ஸ்டிக்கர் ஒட்டி இருந்தாலும் சரி, ஸ்டிக்கர் ஒட்டலைனாலும் சரி, வெறும் நிதி ஒதுக்கீடு மட்டுமே தமிழகத்தினுடைய பொருளாதார பிரச்சனைகளை தீர்க்காது. தமிழகத்தினுடைய பொருளாதார பிரச்சனையை தீர வேண்டுமென்றால், கடனுடைய அளவு குறைய வேண்டுமென்றால், அதற்கு இருக்கிற ஒரே வழி தமிழகத்தினுடைய வருவாய் பெருகணும். வருவாயை பெருக்குவதற்கான புதிய வழிகள் கண்டறியப்பட வேண்டும். அப்படிப்பட்ட அம்சம், அந்த விதமான முற்போக்கான அம்சம் எதுவும் இந்த தாவேக்காவுடைய பட்ஜெட்டில் இடம்பெறலை. அதனால இந்த பட்ஜெட் ஒரு வழக்கமான சும்மா ஜஸ்ட் ஒரு மக்களை கவருவதற்கான ஒரு திட்டங்கள் அடங்கிய பட்ஜெட். சாமானியர்கள் ஆஹா அப்படி இப்படின்னு சொல்லி மகிழ்ச்சி அடைவாங்க.
அவ்வளோதான். இது திரும்ப ஒரு ஓட்டு வங்கி அரசியலுக்காக பண்ணப்படக்கூடிய ஒரு பட்ஜெட். தமிழகத்தினுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துறதுக்கான எந்த விஷயமும் இந்த பட்ஜெட்டில் இல்லை. இது வருத்தத்துக்குரியது. அண்ட் இன்னொரு விமர்சனம் எழுந்திருக்கு சார். டாஸ்மாக் கடைகளை வந்து ஆன்லைன் முன்பதிவு பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. இது அன்புமணி உள்ளிட்ட பல தலைவர்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. நீங்கள் கடைகளை மூடுங்க அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம், நீங்கள் அதை இன்னும் எளிமையாக்குறீங்க அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க. இப்போ இது மூலயமா பண்ணுறது மூலயமா டாஸ்மார்க்கு எப்படி சார் அது கரெக்டாக? நான் ஒன்று சொல்கிறேங்க, இந்த டாஸ்மாக் ஆன்லைனு ஆஃப்லைன் இதெல்லாம் இவங்களால டாஸ்மாக் மூடவே முடியாதுங்க, செய்யவே மாட்டாங்க. இதுக்கு முன்னால் டிஎம்கே இதில் சாஷே பாக்கெட்லாம் கொண்டு வர்றது புதுசாலாம் செய்யலையா, அதனுடைய தொடர்ச்சி தாங்க இது. இவங்க வந்து இந்த டாஸ்மாகில் ஒரு சில கடைகளை மூடுறது இடையில அனௌன்ஸ் பண்ணாங்கல்ல, அது சொன்னதை நான் செஞ்சேனா இல்லையான்னு காட்டிக்கிறதுக்கான ஒரு முயற்சி. இவர்களால் இன்னைக்கு சொல்கிறேன், டாஸ்மாகை மூட முடியாது, மூட மாட்டாங்க. அது காரணம் என்ன அப்படின்னா, டாஸ்மாக்ல வந்து சாலிடாக வருஷத்துக்கு 15லேருந்து 18 கோடி வரைக்கும் ரெவென்யூ வருதுங்க. ரெவென்யூ, இவ்வளவு பெரிய ரெவென்யூ வரக்கூடிய சோர்ஸை யார் விட்டு கொடுப்பா? டாஸ்மாகில் வரக்கூடிய ரெவென்யூ வச்சு தாங்க கவர்மெண்ட்டு சர்வன்ஸ் அத்தனை பேருக்கு சம்பளமே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ அதையும் கட் பண்ணிட்டா எங்கே போகிறது? அதுதான் சொல்கிறேன், இந்த டாஸ்மாகை ஒழிக்கணும்னா அதுக்கான ஒரே வழி வருவாயை பெருக்கணும். வருவாய் அதிக அளவில் தரக்கூடிய விஷயங்கள் என்னென்ன தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கோ அதை வந்து அரசு டேக் ஓவர் பண்ணணும். ஆனால் கடந்த பல ஆண்டுகளாகவே, பல டிகேட்ஸாக, பல தசாப்தங்களாக ரொம்ப பிரமாதமாக வருவாய் வரக்கூடிய அத்தனையும் தனியார் அள்ளிட்டு போயிட்டாங்க. அந்த தனியார்கள் எல்லாருமே அரசியலோட சம்பந்தப்பட்டவர்கள் தான். உண்மையை சொன்னால் அரசியல்வாதிகள்னே சொல்லிட்டு போயிடலாம். அது மணலாகட்டும் எதுவாகட்டும், நீங்கள் யார் யாரெல்லாம் தனியார்கள் பெருசாக சம்பாதிக்கிறாங்களோ அவங்க வந்து அவங்களுக்கு பின்னால் ஒரு அரசியல்வாதி இருப்பார், இல்லாட்டி அவங்களே அரசியல்வாதியாக இருப்பாங்க. ரைட்டா? அதனால வருவாய் வரக்கூடிய அத்தனையும் தனியாருக்கு தாரை வார்க்கப்பட்டு விட்டது. அதனால வருவாய் வரக்கூடிய எதுவும் அரசாங்கத்திட்ட இல்லை. அப்படின்னா அரசுக்கு வருவாய் வரக்கூடியது 2 சோர்ஸ். ஒன்று கடன் மூலமாக வந்துகிட்டு இருக்கு, வாங்குறாங்க. இன்னொன்று சாராயம் மூலமாக வருது. இதுதான் விஷயம். இப்போ கடந்த 2 ஆட்சியாளர்களும் செய்த அதே விஷயத்தை தான் திரு விஜய் எல்லா ஆட்சியாளர்களும் 67க்கு பிறகு வந்து அத்தனை ஆட்சியாளர்களும் செய்கிற அதே தவிர அதே தான் இவங்களும் பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் பல தடவை உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், தாவேக அரசு என்பது டிஎம்கே அரசுடைய 2வது அத்தியாயம், திமுகவுடைய தொடர்ச்சி. பெரிய அளவில் வித்தியாசம் கிடையாது. வித்தியாசம் காட்டுறதுக்கு இப்படி அப்படின்னு முயற்சி பண்ணுவாங்க, உங்களுக்கு இடையில் அடிச்சுப்பாங்க, அவ்வளோதான் விஷயம். இப்போ உதயநிதி ஸ்டாலின் அரெஸ்ட் பண்ணுறது மூலமாக தாங்கள் வந்து திமுக முரண்பட்டவர் போல காட்டிக்கொள்வாங்க. ஆனால் அதனுடைய அடிப்படை பொருளாதார திட்டம், சமூக நலன் சார்ந்த திட்டங்கள், அப்புறம் அவங்களுடைய அரசியல் பார்வை, இது எல்லாமே டிஎம்கேவுடைய பார்வையாகத்தான் இருக்கும். கொள்கை, கோட்பாடு, சித்தாந்தம், இதில் டிஎம்கேக்கும் தாவேக்காவுக்கும் என்ன வித்தியாசம்? எனக்கு ஏதாவது ஒன்றை சொல்லிருங்க பார்ப்போம். ஒன்றுமே கிடையாது. அதனால இவங்களால் டாஸ்மாகை விடவே முடியாதுங்க. டாஸ்மாக் இருந்து கொண்டே இருக்கும். நான் சொல்கிற மாதிரி அந்த கனிம வளம் அது இது இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் கவர்மெண்ட் டேக் ஓவர் பண்ணி கவர்மெண்ட் வந்து பிரமாதமாக சம்பாதிக்க தொடங்கிச்சுன்னா இந்த சம்பாத்தியம் வேண்டாம்னு சொல்லி விடுவாங்க. அது செய்ய போகிறதே இல்லை. ஏன்னா இல்லைன்னா எப்படி காசு பார்க்குறது? இன்னொரு புறம் வந்து பங்கிப்பூர் இடைத்தேர்தலில் பிரசாந்த் கிஷோர் அவர்கள் ஜெயிச்சது வந்து ஒரு அரசியல் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு சார். காரணம், அந்த தொகுதி வந்து பாஜகவின் கோட்டை, கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலே பாஜகவின் கோட்டை அப்படின்னு அறியப்படக்கூடிய ஒரு தொகுதி. அங்கே வந்து ஒரு இடைத்தேர்தலில் பிரசாந்த் கிஷோர் ஜெயிக்கிறாரு. இது எப்படி சார் நடந்தது? பீகாரில் இருக்கிற பங்கிப்பூர் தொகுதியில் பிரசாந்த் கிஷோர் ஜெயிச்சது பெரிய விஷயம் இல்லை, பிஜேபி தோற்றது தான் மிகப்பெரிய விஷயம். ஏன்னா இன்றைக்கி தேசிய தலைவராக இருக்கக்கூடிய நிதின் நபின் அங்கே தொடர்ந்து 4 முறை ஜெயித்தவர். அதுக்கு முன்னால் அவங்க அப்பா ஜெயிச்ச இடம். 1995லேருந்து தொடர்ச்சியாக பிஜேபி வெற்றி பெற்று வந்திருக்கக்கூடிய ஒரு சட்டமன்ற தொகுதி. அந்த தொகுதியில் 19,000 வாக்குகள் வித்தியாசத்தில் பிரசாந்த் கிஷோர் ஜெயிக்கிறார். ஜெயிச்சது வந்து லாலுடைய ராஷ்ட்ரிய ஜனதா தளமோ காங்கிரஸோ மற்றவங்களோ கிடையாது,
நேற்றுக்கு கட்சியை ஆரம்பித்த ஜன்சுராஜ் கட்சியினுடைய தலைவர் பிரசாந்த் கிஷோர் ஜெயிக்கிறார். பிஜேபி கேண்டிடேட் நம்பர் 2ஆக வருகிறார். அப்படின்னா எந்த இடத்துல கோட்டை விட்டாங்க, ஏன் இவ்வளோ பெரிய சரிவு? அதாவது இந்த பாங்கிப்பூர் தொகுதியில் அநேகமாக பிஜேபி தோற்றுரும் அப்படிங்கிறதுக்கான சிம்டம் ஏற்கனவே தெரிய ஆரம்பித்தது. என்னென்னா இந்த இடைத்தேர்தல் ஏன் வந்தது அப்படின்னா, நிதின் நவீனை ராஜ்யசபா எம்பி ஆக்கினாங்க. ஸோ அவர் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்ய வேண்டியதாக இருந்தது. அதனால அந்த தொகுதி காலியாயிற்று. அதனால் உங்களுக்கு அங்கே இடைத்தேர்தல் ஜூலை 30 நடைபெற்றது. அதுக்கு கவுண்டிங் ஆகஸ்ட் 3 நடந்தது. ரைட். இதில் என்னென்னா ஃபஸ்ட்டு அந்த இடைத்தேர்தலுக்கான பிஜேபி கேண்டிடேட்டாக பண்டி அப்படிங்கிறவரை அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அந்த டயத்தில் ஜம்மு காஷ்மீரில் நிதின் நவீன் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளுகிறார். அந்த டயத்தில் இந்த அனௌன்ஸ்மெண்ட் வருது, பண்டியை அனௌன்ஸ் பண்ணுறாங்க. பண்டி என்ன பண்ணுறாரு அப்படின்னா வேட்புமனு தாக்கல் பண்ணுறாரு. தாக்கல் பண்ணதுக்கு அடுத்த நாள், நான் பிஜேபியின் வேட்பாளராக இருக்க விரும்பவில்லை, நான் போட்டியிட போவதில்லைன்னு அனௌன்ஸ் பண்ணுறார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பிஜேபியுடைய தேசிய தலைவர் தொடர்ந்து வெற்றி பெற்ற ஒரு தொகுதி, அந்த தொகுதியில் ஒருத்தர் கேண்டிடேட்டாக அறிவிக்கப்படுறது எவ்வளோ கௌரவமான பெருமைக்குரிய ஒரு விஷயம். அதில் கேண்டிடேட்டாக அனௌன்ஸ் பண்ணப்பட்ட ஒருவர் நான் போட்டியிட போவதில்லைன்னு வேட்புமனு தாக்கல் செஞ்சுட்டு அப்புறம் அனௌன்ஸ் பண்ணுறார் நெக்ஸ்ட் டே. இது பிஜேபிக்கு ரொம்ப தர்ம சங்கடமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கிற்று. அந்த டயத்தில் ஜம்மு காஷ்மீரில் டூரில் இருந்த நிதின் நவீன் பாதியிலேயே தன்னுடைய சுற்றுப்பயணத்தை ரத்து செய்து விட்டு அவர் அவசரமாக பீகாருக்கு வருகிறார். அதுக்கப்புறம் தான் நீரஜ்குமார் சின்ஹா அப்படிங்கிறவரை கேண்டிடேட்டாக அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஏற்பட்ட ஒரு குழப்பம் இருக்குல்ல, அதுலேயே பல விஷயம் தெரிஞ்சாச்சு. அந்த தொகுதியில் பல சிக்கல் இருக்குது, பிரச்சனை இருக்குது அப்படின்னு முதல் கோணல் முற்றும் கோணல்மாங்க. அதுதான் கடைசியில் நடந்தது. அப்போவே ஒரு சிம்டம் தெரிஞ்சிருச்சு. என்னென்னா பண்டியை பொறுத்தளவு ஜெயிக்க மாட்டோம்னு முடிவு பண்ணிட்டார். சரி, ஜெயிக்க மாட்டோம்னு முடிவுக்கு வர்ற அளவுக்கு அந்த தொகுதியில் அப்படி என்ன நடந்தது, என்ன பிரச்சனை? முதல்ல நம்ம கேள்விப்படுறது உட்கட்சி பூசல். பெரிய அளவில் உட்கட்சி பூசல் இருக்குது அவங்களுக்குள்ள நிறையா. ஒருத்தருக்கொத்தர் ஒத்துழைப்பு இல்லை, இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை. இரண்டாவது, இந்த பங்கிப்பூர் தொகுதிங்கிறது 100% அர்பன் கான்ஸ்டியூன்சி, முழுக்க நகர்ப்புற தொகுதி. இந்த நகர்ப்புற தொகுதியில் உயர் ஜாதிக்காரர்கள் அதிகம். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போது யூஜிசி கைட்லைன்ஸு இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க இல்லையா, அந்த யூஜிசி கைட்லைன்ஸு அப்பர் காஸ்ட்டுக்கு எதிராக இருக்கிறது அப்படிங்கிற மனநிலை வட இந்தியா முழுக்க இப்போ பரவி இருக்கு. குறிப்பாக மாணவர்கள் மத்தியில் வட இந்தியா முழுக்க பரவி இருக்கு. ஒரு விதமான கோபம் வட இந்தியாவில் இருக்குது, குறிப்பாக அந்த அப்பர் காஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் இருக்குது. பாருங்கள், ஒன்று யோசிச்சு பாருங்கள். நீட்டை வச்சு அரசியல் பண்ண முழுக்க சவுத்தில், குறிப்பாக தமிழ்நாட்டில் டிஎம்கே. ஆனால் அந்த நீட்டை திடீர்னு நார்த்தில் நீட்டு வினாத்தாள் கசிவை கையில் எடுத்து பெரிய இஷ்யூவாக்கி தர்மேந்திர பிரதானியை ராஜினாமா செய்ய வச்சாங்க. நீட்டை கையில் எடுத்த சவுத்தில் தானே. ஆனால் இன்னைக்கு நார்த்தில் ஏன் அவ்வளோ பெருசாச்சு? கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். என்னென்னா, இப்போ அண்மை காலமாக இளைஞர்கள் குறிப்பாக மாணவர்கள் மத்தியில் ஒரு பெரிய கோபம் ஒன்று போய்கொண்டு இருக்கிறது. அந்த கோபம் யூஜிசி அந்த கைட்லைன்ஸ்க்கு எதிரான ஒரு கோபம். பரவலாக என்னென்னா, அது ஒரு அப்பர் காஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எதிரான ஒரு கைட்லைன்ஸ் அது கொடுத்துருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் அங்கே வேறு விட்டு இருக்கிறது. அந்த மாணவர்களுடைய சந்தேகத்தை போக்குவதற்கோ அப்படிலாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி நிரூபிக்கவோ அரசு தரப்பில் எந்த முயற்சியும் பண்ணலை. அது தொடர்ந்து பிஜேபி சைடில் நடந்துட்டு வரக்கூடிய பலவீனம். எப்போதுமே
இந்த மாதிரி கிடையாதுங்க, இதுக்காக நீங்கள் இப்படிலாம் கவலைப்பட தேவையில்லை, உண்மையில் இது நிலவரம் இல்லை, ஆக்சுவலாக இது உங்களுக்கு நன்மைக்கு தான் அப்படின்னு சொல்லி யாராவது விளக்கணும்ல. இந்த விளக்குவதோ கிளாரிஃபை பண்ணுறது அப்படிங்கிறது பிஜேபியில் எப்போதுமே நடக்காது. அது ரொம்ப உச்சகட்டத்துக்கு போனதுக்கு அப்புறம் தான் எல்லாம் பேசவே ஆரம்பிப்பாங்க. இது பல விஷயத்தில் நான் பார்த்துருக்கேன். அதே போல் இப்போ வரைக்குமே சரியான கிளாரிஃபிகேஷன் இல்லை. அதனால அப்பர் காஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப கோபத்தில் இருக்காங்க. இதுக்கு மத்தியில் திவாரின்னு ஒருத்தர், பரத் திவாரின்னு, அவர் புத்தி சுவாதீனம் இல்லாத ஒரு பிராமண இளைஞர். அவர் சட்டவிரோதமாக ஆயுதம் வைத்திருந்தார் அப்படிங்கிற குற்றச்சாட்டின் பேரில் பங்கிப்பூரில் ரொம்ப ரீசண்டாக என்கவுண்டரில் போட்டு தள்ளிட்டாங்க. அது அப்பர் காஸ்ட் ஓட்டர்ஸ் மத்தியில் பெரிய எரிச்சலையும் கோபத்தையும் உருவாக்கியது. அப்புறம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த சாம்ராஜ் சௌத்ரி இப்போ பிஜேபியினுடைய முதல்வராக இருக்கிறார் இல்லையா, பிஜேபியினுடைய பீகார் முதல்வராக, அவர் மேலே அவ்வளவு நல்ல அபிப்பிராயம் இல்லை. இப்போ இதுக்கு முன்னால் நிதிஷ்குமார் தொடர்ந்து இருந்தார். நிதிஷ்குமார் ஓபிசி மக்களுடைய மிகப்பெரிய தலைவர். ஆனால் அதே நேரத்தில் அப்பர் காஸ்ட் மக்கள்கிட்டையும் அவர் ஒரு மென்மை போக்கோட நடந்து கொள்வார். அதனால நிதிஷ்குமாரை ஒரு ஓபிசி லீடர் மாதிரி யாரும் பார்த்ததில்லை. இப்போ லாலுவை ஓபிசி லீடர், யாதவனுடைய லீடர்னு பார்க்குற மாதிரி நிதிஷ்குமாரை யாரும் பார்த்ததில்லை. ஆனால் அவர் ஓபிசி லீடர், ஒரு கரெக்டாக பேலன்ஸ் பண்ணிட்டு இருந்தார். சாம்ராஜ் சௌத்ரிக்கு அப்படி பேலன்ஸ் பண்ண தெரியல. அவரை இன்னொரு லாலுவாக பார்க்குறாங்க. சாம்ராஜ் சௌத்ரியே ஏற்கனவே லாலுவோட கட்சியில் இருந்தவர், ராப்ரி தேவியினுடைய அமைச்சரவையில் மினிஸ்டராக இருந்தார். அதுக்கப்புறம் அதை விட்டுட்டு ஐக்கிய ஜனதாதளம் போனார். அப்புறம் அங்கே மாஞ்சியனுடைய மினிஸ்ட்ரியில் கொஞ்ச காலம் மினிஸ்டராக இருந்தார். 2017 தான் பிஜேபிக்கு வந்தார். வந்துட்டு இப்போ சிஎம் ஆயிட்டார். ஓகேயா, சாம்ராஜ் சௌத்ரி மேலே ஒரு நல்ல பேரும் கிடையாது, ஒரு பெரிய மாஸ் லீடரும் கிடையாது. அதனால அவரை முதல்வர் பதவிக்கு தேர்ந்தெடுத்தது, அவர் முதல்வர் பதவியில் அவரை உட்காத்தி வச்சது ஒரு தப்பான சாய்ஸோ அப்படிங்கிற எண்ணம் பீகாரில் இருக்கிற அரசியல் விமர்சகர்களுக்கே உண்டு. இத்தனை ரீசன்ஸ் இருக்கு. இந்த காரணங்களால் இது எல்லாம் சேர இன்னொன்று வியூக வகுப்பாளர் அங்கே எலெக்ஷனில் நிற்கிறார். அவர் ஆரம்பத்திலேருந்த ஒரு விஷயத்தை பண்ணார் தெளிவாக. என்னன்னா, அப்பர் காஸ்ட் ஓட்டை ஃபுல்லாக கன்சால்டேட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணார். அதில் அவர் சக்சீட் பண்ணிட்டார். இன்னொன்று, தொடக்கத்திலிருந்தே பிரசாந்த் கிஷோர் சொல்லிட்டு இருந்தது என்னன்னா, இந்த இடைத்தேர்தல் என்பது ஒரு எம்எல்ஏவை தேர்ந்தெடுப்பதற்கான இடைத்தேர்தல் அல்ல, இது சாம்ராஜ் சௌத்ரி அரசின் மீதான கருத்து வாக்கெடுப்பு, ரெஃபரண்டம் அப்படின்னே சொல்லிட்டு இருந்தார். இப்போ ஜெயிச்சதுக்கு அப்புறம் கூட அவர் ப்ரெஸ்ஸில் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, சாம்ராஜ் சௌத்ரி ஒரு மோசமான சாய்ஸ், மோடிக்கு இது ஒரு எச்சரிக்கை மணி, இந்த ரிசல்ட் இப்போதாவது மோடி விழித்து கொள்ள வேண்டும், சாம்ராஜ் சௌத்ரிக்கு பதில் வேறு ஒருவரை முதல்வராக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது அப்படின்னு பிரசாந்த் கிஷோர் சொல்லியிருந்தார். ஸோ இது எல்லாம் தான் காரணம். இதில் என்னென்னா, இப்போ நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு இம்மீடியட்டாக ஏதாவது கரெக்ஷன்ஸ் போட்டாகணும். அப்படி இல்லைன்னா 2029 தேர்தல் ரொம்ப டஃப் ஆயிடும். ஏன்னா அது ஒரு பெரிய மாநிலம், அங்கே 40 எம்பி கான்ஸ்டியூன்சிஸ் இருக்குது. அப்புறம் இதெல்லாம் தாண்டி ரொம்ப முக்கியமான இன்னொரு ரீசன் இருக்குது. அந்த ரீசன் என்னென்னா, முதல்வராக இருக்கும்போதே அன்செரிமோனியஸாக நிதிஷ்குமாரை பற்றி விட்டுட்டு அவரை வெறும் ஒரு ராஜ்யசபா எம்பி ஆக்கினா அவருக்கு ஒரு கேபினெட் அந்தஸ்தில் ஒரு மினிஸ்டர் போஸ்ட்டும் தராமல், இல்லாட்டி வேறு விதத்தில் அவரை கௌரவப்படுத்தவும் செய்யாமல் அவர் அம்போன்னு விட்டது இருக்குல்ல, அது ஐக்கிய ஜனதாதளம் கட்சியினருக்கு ஒரு பெரிய வருத்தத்தை கொடுத்தது. இந்த தேர்தலில் ஐக்கிய ஜனதாதளம் கட்சியினர் யாருமே ஓட்டு போடல பிஜேபி. இந்த பை எலெக்ஷனில் எவ்வளவு தெரியுமா போலிங் பர்சன்டேஜ்? 34.3%. ஆனால் இதில் ஒரு விஷயம் என்னென்னா, இந்த பாங்கிப்பூரை பொறுத்தளவில் தேர்தலுக்கு தேர்தல் 35-40%க்குள்ளே தான் இருக்குது.
இப்போ 2025 இந்த நடந்து முடிஞ்ச தேர்தலில் கூட சட்டப்பேரவை தேர்தல் அவ்வளோதான் இருந்தது. அதே போல் 2015 அப்படித்தான் இருந்திருக்கு, தொடர்ந்து அப்படித்தான் இருக்குது. ஆனால் இந்த தடவை கூட்டணி கட்சியினர் பிஜேபிக்கு வாக்களிக்கவில்லை என்று கூறப்படுகிறது. ஏன்னா இந்த விதமாக ட்ரீட் பண்ணதன் மூலமாக தங்களுடைய தலைவரை ரொம்ப ரெடிக்யூல் பண்ணிட்டாங்கங்கிற வருத்தம் ஐக்கிய ஜனதா தளம் கட்சியினருக்கு. இதே மாதிரியான ஒரு தப்பை கர்நாடகத்தில் இதுக்கு முன்னால் பிஜேபி செய்தது. பதவியில் முதல்வர் பதவியில் இருக்கும்போதே பாதியில் எடியூரப்பாவை வெளியேற்றினாங்க. அப்படிலாம் பண்ணியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி என்ன பெரிய அவசரம்? கடைசியில் பசவராஜ பொம்மை அப்படிங்கிற ஒரு மாஸ் லீடரே இல்லாத ஒருத்தரை கொண்டு வந்து வச்சாங்க. அவர் எப்போதும் சிஎம் ஆஃபீஸில் இருக்கிறப்பே உட்காந்துக்கிட்டே தூங்கிட்டு இருக்கிறவர், அவரை கொண்டு வந்து வச்சாங்க. அதனால என்னாச்சு, எடியூரப்பா வந்து இந்த விதமாக ரொம்ப மோசமான முறையில் ட்ரீட் பண்ணனால அவருடைய சமூகத்தை சேர்ந்த பிஜேபியுடைய பாரம்பரிய வாக்குகளாக இருந்து வந்த லிங்காயத்து ஓட்டு இருக்கு பாருங்க, அது மொத்தமாக காங்கிரஸை நோக்கி திரும்பியது. அதில் தான் பிஜேபி படுதோல்வி அடைந்தது. கடந்த சட்டப்பேரவை தேர்தலில் லிங்காயட்ஸ் ஓட்டே போயிடுச்சு. அதுக்கு காரணம் எடியூரப்பாவை அப்படி ட்ரீட் பண்ணது. இப்போ அதே போலத்தான் நிதிஷ்குமாரை இப்போ ட்ரீட் பண்ணது மூலமாக கூட்டணி கட்சியினுடைய வாக்குகளை பிஜேபி இழந்தது. எப்படி கர்நாடகத்தில் லிங்காயட்ஸ் ஓட்ஸ் பிஜேபி இழந்ததோ அதே போல் பீகாரில் ஐக்கிய ஜனதாதளம் கட்சியினுடைய வாக்குகளை பிஜேபி இழந்தது. இந்த காரணங்களால் பிஜேபி தோல்வி அடைந்தது. இப்போவே அதை வந்து தேவையான கரெக்ஷன்ஸை போடணும். கூட்டணி கட்சியினருடைய நம்பிக்கையை பிஜேபி பெற வேண்டும். ஏன்னா இது 40 தொகுதி இருக்கக்கூடிய ஒரு 40 மக்களவை தொகுதி இருக்கக்கூடிய ஒரு மாநிலம். ஏன்னா 2029 ஃபுல் மெஜாரிட்டி பெறணும்னா பீகாருடைய கான்ட்ரிபியூஷன் ரொம்ப முக்கியம். அதுக்கேற்றபடி இப்போலேருந்தே பிஜேபி செயல்பட வேண்டும். இன்னொரு ஒரு அம்சம், நாடாளுமன்றம் வந்து தொடர்ந்து முடங்கி வருது. எதிர்கட்சிகள் வந்து அமளியில் ஈடுபட்டு வரதை நம்மளால் பார்க்க முடியுது. இப்படியே போனால் அடுத்து நடக்கவே நடக்காது அப்படின்ற ஒரு சூழல் தான் இருக்குது. இது தொடர்பாக கிரண் ரிஜிஜு அவர்கள் வந்து ராகுல் காந்தியோட சந்தித்து பேசினார். அமளியை சுமூகமாக நடத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்ற மாதிரி கேட்டதாக தகவல் இருக்குது. என்ன நடக்குது சார்? காங்கிரஸுடைய ஸ்ட்ராட்டஜி என்ன? நாடாளுமன்றத்தை அவங்களுக்கு முக்கியமான இந்த மசோதாவை தாக்கல் செஞ்சிடக்கூடாது, தாக்கல் செய்யப்படக்கூடாது. இது இந்த மசோதா இல்லை, எப்போ நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடந்தாலும் இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரை நடக்க விடாமல் முடக்குவதுங்கிறத காங்கிரஸுடைய ஸ்ட்ராட்டஜி. ஒவ்வொரு நாடாளுமன்ற கூட்டத்தொடர் தொடங்குறப்போ ஏதோ ஒரு இஷ்யூ அதுக்கு முதல் நாள் முளைக்கும். சில நேரத்தில் நியூயார்க் டைம்ஸ் வெளியிடுவான் பெகாசஸ் அப்படின்னு சொல்லிட்டு, உடனே அதை வச்சுட்டு ஃபுல்லாக இப்படி ஏதோ ஒன்று கிடைக்கும். இந்த தடவை கரெக்டாக அந்த கூட்டத்தொடர் ஆரம்பிக்கிறப்போ கரப்பாம்பூச்சி கட்சியினருடைய இந்த கோரிக்கை கிடைச்ச நீட்டு அது இது. இப்போ அந்த அவங்க பண்ணின அந்த போராட்டம் எல்லாம் முடிவுக்கு வந்தாச்சு. இப்போ ஆரம்பத்தில் இந்த கூட்டத்தொடர் தொடங்கினப்போ காங்கிரஸுடைய ஸ்ட்ராட்டஜி என்னவாக இருந்ததுன்னா, நாடாளுமன்றத்துக்குள்ளே அவங்க அமளியை உருவாக்கி நாடாளுமன்றத்தை முடக்குவது, நாடாளுமன்றத்துக்கு வெளியே அந்த வேலையை கரப்பாம்பூச்சி பார்க்கும். இப்போ கரப்பாம்பூச்சியை அனுப்பிச்சி விட்டாச்சு, அது வெளியில் போயாச்சு. இப்போ நாடாளுமன்றத்தை ராகுல் காந்தி முடக்கி கொண்டே இருக்கிறார். ஆனால் ரொம்ப காலத்துக்கு அப்படி முடியாது. இப்போவே பார்த்தீங்கன்னா இந்த அமளி துமளிக்கு மத்தியில் சில மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு. இப்போ வந்தே மாதரம் பாடலுக்கான மசோதா நிறைவேற்றப்பட்டிருக்கு. இப்படியெல்லாம் பண்ணியிருக்கு. அரசு என்ன நினைக்கிறது அப்படின்னா, ஒரு நியாயமான முறையில் எல்லாரும் ஒழுங்காக கலந்துட்டு ஒரு சரியான விவாதம் நடத்தப்படும். விவாதத்தின் மூலமாக ஒரு மசோதா விவாதத்தின் ஊடாக தாக்கல் செய்யப்பட்டு முறையாக நிறைவேற்றப்பட வேண்டும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. இவங்க தொடர்ந்து இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னா அதுக்கு மத்தியில் தான் இந்த மசோதாவை தாக்கல் செய்வாங்க. எப்படி வந்தே மாதரம் பாடலுக்கு நிறைவேற்றப்பட்டது அதுபோல். ஏன்னா சட்டம் என்ன சொல்லுகிறது அப்படின்னா, ஒரு மசோதா சாதாரண மசோதாவாக இருந்தால், ஆர்டினரி மசோதாவாக இருந்தால் வந்திருந்து வாக்களிப்போரில் 50% மேலே இருக்கும். அதே இது கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் சம்பந்தமாக இப்போ மக்களவை தொகுதி மறுசீரமைப்பு மாதிரியான பில்ஸாக இருந்தால்
வந்திருந்து வாக்களிப்போரில் 2/3 மெஜாரிட்டியோடு இருக்கும். இதில் ரொம்ப முக்கியம் வந்திருந்து வாக்களிப்போர் அப்படிங்கிறது. நீங்கள் ரொம்ப இது பண்ணிகிட்டு இருக்கீங்க, வாக் அவுட் பண்ணுவீங்க, எதையோ ஒன்று செய்வீங்க அப்படின்னா அங்கே பட்ஜெட்டை தாக்கல் பண்ணிட்டு வந்திருந்து வாக்களிக்கிறது தானே. உன் ப்ரெசன்ஸே இல்லைன்னாலும் இங்கே இது பண்ணிட்டு போயிட முடியும், அதை வந்து நிறைவேற்றிட்டு போயிட முடியும். இப்போ நம்ம கேள்விப்படுறோம் என்ன அப்படின்னா, மக்களவை தொகுதி மறுசீரமைப்பு மசோதாவுக்கு டிஎம்கேயுடைய 22 எம்பிக்களும் ஆதரவாக வாக்களிப்பார்கள் அப்படிங்கிற தகவல் நான் கேள்விப்படுறேன். அதே போல் காங்கிரஸ் சைட்லேயே கிட்டத்தட்ட ஒரு 15 எம்பிக்கள் வரை அந்த மசோதாவை ஆதரித்து கட்சி கொறடா உத்தரவையும் மீறி வாக்களிப்பார்கள் அப்படின்னு நான் கேள்விப்படுறேன். ஸோ இன்னைக்கு இருக்கிற ஸ்டேஜில் மசோதா தாக்கல் செய்யப்பட்டால் அது நிறைவேற்றப்பட்டுவிடும். அதுக்கு தேவையான ஸ்ட்ரென்த்தை அமித்ஷா மஸ்டர் பண்ணிட்டார். ஏன்னா 2/3 அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் லோக்சபாவில் 2/3க்கு 360 வாக்குகள் வேணும், 360 எம்பிக்களுடைய சப்போர்ட் வேணும். இப்போ பிஜேபி ஈவன் என்டிஏவுக்கு அந்த அளவுக்கான சப்போர்ட் இல்லை, ரைட்டா? ஆனால் அந்த சப்போர்ட்டை அவங்க எப்படியோ மஸ்டர் பண்ணிட்டாங்க. இப்போ திரிணாமுல் காங்கிரஸ் உடஞ்சுது, இப்போ அதுலேருந்து 20 பேர் தனியாக வந்து என்டிஏவை ஆதரிக்கிறாங்க. அதே போல் உத்தவ் தாக்கரே என்டிஏ 9 பேர் எம்பிஸில் 6 பேர் வெளியில் வந்துட்டாங்க, என்டிஏவை ஆதரிக்கிறாங்க. அப்புறம் டிஎம்கே 22 பேர் என்டிஏவை ஆதரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக சுப்ரியா சூலேயும் சரத்பவாரும் மோடியை சந்தித்து விரிவாக பேசியிருக்காங்க. இப்போ அவங்க ஆதரிக்க தயாராக இருக்காங்க. இப்படி இது எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா 360க்கு மேலே போகும் போல இருக்கு. இதில் ரொம்ப ஆச்சரியமான விஷயம், காங்கிரஸ் எம்பிக்கள் பலர் கூட ஆதரிப்பாங்க. இப்போ இதெல்லாம் ராகுலுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால முடிஞ்ச வரைக்கும் அவர் ஃபைட் பண்ணி பார்க்குறார். ஆனால் எவ்வளோ காலம் ஃபைட் பண்ண முடியும்? அதனால் நிச்சயமாக இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டுவிடும். ஏன்னா ஏப்ரல் மிடிலுக்கும் தாண்டி இது போக போகுது. ஏப்ரல் 20ஆம் தேதி வரைக்கும் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அப்படின்னா அதுக்குள்ளே நிச்சயமாக இந்த மக்களவை தொகுதி மறுசீரமைப்பு மசோதாவும் அதே போல் இந்த எஃப்சிஆர்ஏ மசோதாவும் தாக்கல் செய்யப்பட்டு விடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்தடுத்த நேரம் தொடர்ந்து பேசுவோம் சார். தகவல். நன்றி.